எம்பேர் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் நம்ம பிட்காயின் ரிவார்ட்ஸ் ஸ்டார்ட் ஏர்னிங்னு கொடுத்தோன்னா ஓடிட்டே இருக்கும். அந்த மாதிரி மேலே நம்பர்ஸ் ஓடுது மாதிரி ஓடிட்டுருக்கோம். லாஸ்ட்டாக ப்ரொஃபைல் கிளிக் பண்ணால் இன்னையோட அமௌண்ட் 182 ருபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்து ஏர்னிங்னு இருக்குல்ல, அங்கே வந்து ஸ்பின்னர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்பின்னர் கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஸ்பின்னுன்னு வரும் கீழே. அப்போ நீங்கள் ஸ்பின் கொடுத்தீங்கன்னா எனக்கு மேலே வந்து 5368 பிட்காயின் ரிவார்ட்ஸ் இருக்கா. இப்போ வந்து பாருங்கள், அது கம்மியாயிடுச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா, கேஷ் வந்து எனக்கு அந்த அமௌண்ட்லேயே தான் இருக்கும். ஆனால் வந்து ரிவார்டு ஸ்பீடு வந்து ஸ்லோவாகிடும். இப்போ நான் திரும்ப வந்து ஒரு நாளைக்கு 2-3 ஸ்பின் தருவாங்க. ஒரு நாளைக்குனா இல்லை, நீங்கள் 2 நாளைக்கோ ஒரு நாளைக்கோ ஸ்பின் உங்களுக்கு கம்பல்சரி வரும். உங்களுக்கு ஸ்பின் ஆடட்னு வரும். அப்போ நீங்கள் ஸ்பின்னு வந்து திரும்ப நீங்கள் கொடுத்தீங்கன்னா திரும்ப வந்து அது ஓடும், கடகடன்னு ஓடும். அப்போ வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ஸ்பின் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து எனக்கு 10,000 ஷார்ட்ஸ்னு வருது. அப்போ வந்து எனக்கு அங்கே 5,000லேருந்து இன்க்ரீஸ் ஆகும் பாருங்கள். இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு வந்து அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, கம்மி பண்ணக்கூடாது, எப்படி அதிகமாக பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ வந்து எனக்கு 6,180 வந்திருக்கு. ஓகேவா? 2 ஸ்பின் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாகலாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்பின் வந்து கம்மியாகுதா, அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பின் போடுங்க, அது கண்டிப்பாக அதிகமாகும். திரும்ப அந்த ஸ்பின் கம்மியாகுதுன்னா 3வது ஸ்பின் வந்து போடுங்க. உங்களுக்கு 4 ஸ்பின் இருந்தால் போடுங்க. திரும்ப அந்த 3வது ஸ்பின்னு கம்மியாகிடுச்சுன்னா 4வது ஸ்பின் போடாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ வந்து எனக்கு கம்மியாயிடுச்சு. ஓகேவா? எனக்கு திரும்ப நான் கம்மியாயிடுச்சு. அதனால் திரும்ப நான் இன்னொரு ஸ்பின் நான் போட போகிறேன். ஏன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் 4வது ஸ்பின்னும் யூஸ் பண்ணுறேன், 3வது ஸ்பின் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஸ்பின்னில் வந்து எனக்கு அதிகமாக வந்துச்சுன்னா எனக்கு வந்து 182 ருபீஸ் இருந்துச்சு, 182 ரூபா இருந்துச்சு. சரி, இப்போ வந்து அது எனக்கு அந்த அமௌண்ட்லேயே தான் இருக்கும். மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ₹1 ₹2 தான் ஏறி இருக்கும். அதனால் நான் திரும்ப ஸ்பின் கொடுக்குறேன். இதில் ஸ்பின் கொடுத்தா இப்போ எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. இப்போ வந்து திரும்பவும் 10,000 ஷார்ட்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து 0 ஷார்ட்ஸ் வந்துச்சு, இப்போ 10,000 ஷார்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து எனக்கு வந்து அங்கே 5,118 இருக்குது. ஃபஸ்ட்டு எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ 10,000 ஷார்ட்ஸ் வந்தோடனே எனக்கு வந்து இப்போ வந்து அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து எனக்கு எவ்வளோ வந்திருக்கு, 5,918 வந்திருக்கு. சரி, எனக்கு இதோட போதும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன்னா நீங்கள் வெளியே வந்துடுங்க. இல்லை இதுக்கு மேலேயும் அதிகமாக வரணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஸ்பின் பண்ணுங்கள். இப்போ வந்து எனக்கு 6,128 வந்திருக்கு டோட்டலாக. இப்போ பாருங்கள், என்னோடய அமௌண்ட் வந்து 208. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சுன்னா 1,182 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு ₹30 எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ₹32 சம்திங், ₹36 சம்திங் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸில் வந்து உங்களோட அமௌண்ட் எப்படி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுதுன்னு. இதில் தான் நம்ம வந்து ஃபுல்லாக ஏர்ன் பண்ண போகிறோம். இதில் வர அமௌண்ட்டை தான் நீங்கள் வச்சு பாதி உங்கள் செலவுக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி எனக்கு இன்னொரு இன்கம் வரணும், இன்னும் பேசிவ் இன்கம் நிறையா வேணும்னாவும் மைத்ரி ஆர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். மைத்ரி ஆர்ட்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் பீரியடு எம்பேர் வந்து இந்த ஆப் வந்து உங்களுக்கு சீசன் 6 மந்த்துக்கு 1 இயருக்கு அப்படி தான் ஓடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து அப்டேட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிட்காயின் என்ன ரேட்டில் போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் லான்ச் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பி ஆப்னு ஒன்று இருந்துச்சு, நான் அதை யூஸ் பண்ணிட்டு தான். அதில் வந்து 1,30,000 வரைக்கும் எடுக்கலாம். அது நான் இந்த ஆப் தான் அதுவும், ஆனால் இது வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆப்பு நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் எல்லாமே கைட் பண்ணுறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. நான் டெய்லி கொடுக்குற குரூப்பில் அப்டேட் என்ன இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் குரூப்பை வந்து நோட் பண்ணலன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு கொஞ்சம் குரூப்பில் நான் என்ன வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறேன், இல்லையா வேறு யாருன்னா எதனா வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாலும் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமு, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது செக் பண்ணால் போதும். உங்களுக்கு ஒர்க் இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்தால் நான் எதுவுமே உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஒர்க் இல்லை, ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் 1 மந்த்து கழிச்சதுக்கப்புறம் இதை நான் போன மாதமே பண்ணியிருக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ஆப் இப்போ கிடச்சிருக்க நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி தான். இப்போ விட்டோமா, இப்போ மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறமா கிடைக்கவே கிடைக்காது.